ஹாய்டா, எப்படி இருக்கீங்க? ஹாய் Hi. ஹாய் 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 Fine டா. நீ எப்படி கல்கி இருக்க? கல்கி பாத்தீங்களா? யா, ஐம் குட். பார்த்தோம், கல்கி பார்த்தேன். திங் இஸ், நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து நிறைய விதமா பிளாட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பிளாட்டை வந்து ஒன் லைன்ல சொல்லணும்னா எப்படி நம்ம சொல்றது? அது கரெக்ட் தான். நீ சொல்ற மாதிரி வேற ஒரு வெப்சைட்ஸ்ல வேற வேற பிளாட் போட்டிருக்காங்க. பட் நான் என்னோட பிளாட் சொல்றேன். எனக்கு பிளாட்னு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, கல்கின்றது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பேர்ல நடக்கிற ஒரு கதை. அதுல வந்து மகாபாரதால வர அஸ்வத்தாமா அப்படின்ற கேரக்டர் 6000 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்து ஒரு பிரெக்னன்ட் உமனை ஒரு டிக்டேட்டர் கிட்ட இருந்து காப்பாத்துறாரு அப்படின்றதான் கதை. இந்த கதைக்குள்ள எப்படி ஒரு பவுண்டி ஹண்டர் ஃப்ரம் காசி, ஹவு ஹீஸ் கமிங் இன்டு தி பிக்சர், ஹவு ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் அன்ஃபோல்டட் அப்படின்றதான் கதை. சோ இந்த வேர்ல்ட் ஆஃப் கல்கி இதுக்குள்ள பார்த்தா நான் சொன்ன மாதிரி 3 டிஸ்டிங்க்ட் டெரைன்ஸ் இருக்கு. ஷம்பாலா, காஷி அண்ட் காம்ப்ளெக்ஸ். சோ இதுல பிளே பண்ணிருக்க ரோல்ஸ் அண்ட் கேஸ்ட் பத்தி பாக்குறப்போ பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல் and Deepika Padukone, Disha Patani. There's a unique character called Buji played by Kirti Suresh and Shashwata Chatterjee இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் ஷோபனா இருக்காங்க, பசுபதி இருக்காங்க அண்ட் ஆனா பென் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்து இதுல இருக்காங்க. there's also n number of cameos in this. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோடனே ஐ திங்க் அப்பதான் நம்ம வந்து டியூன் 1 பார்த்திருந்தோம் நினைக்கிறேன். எனக்கு இது இட் இஸ் இந்தியாஸ் ஆன்சர் டு டியூன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்வியஸ்லி we have seen a lot of movies like Mad Max, Star Wars, Dune எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் மூவிஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஆமா, எனக்குமே வந்து அந்த ரைட் ஒன்று ஸ்பெஷல் மென்ஷன் ஒன்று இருக்கு. இந்த கல்கியோட போஸ்டர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா, இட்ஸ் லைக் ஷாம் சொன்ன மாதிரி ஆர் ஆன்சர் டு ஹாலிவுட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஒரு மேட் மேக்ஸோ ஒரு வந்து அந்த சைட்ல தான். ஏன்னா அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ற மாதிரி, இது என்னவா இருக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷன் தெரியும் பட் இதுக்குள்ள என்னவா இருக்கும், எப்படி வந்து இதுல வந்து இதோட பிளாட் எப்படி இருக்கும்ன்றத கியூரியாசிட்டி ரொம்பவே இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைன் இதுக்குள்ள இவ்வளோ ஒரு 500 to 600 crores பட்ஜெட்னு கேட்கறப்போ நமக்கு வந்து ஆப்வியஸா வந்து அதுல வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு சைஃபை மூவின்றனால அதோட விஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, அது யார் பண்ண போறா, இது எல்லாமே வந்து என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தாட்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ்டோட அடிஷன்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா, இந்த மாதிரி அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் இவங்க எல்லாமே உள்ள வர்றப்போ தே ஆடட் ஒரு மல்டிஃபோல்ட் ஒரு ஒரு எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த மூவில நமக்கு எல்லாமே கிடைச்சிரும்ன்ற ஒரு ஃபீல் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா இவ்வளவு ஒரு ஆக்டிங் பவர் ஹவுசஸ் இருக்காங்க, பிரபாஸ் இந்த பக்கம் இருக்காரு, இந்த பக்கம் தீபிகா படுகோன் எல்லாமே இருக்கப்போ இந்த மூவில இருந்து நமக்கு எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கல்கி அப்படின்னு பாக்குறப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இதை பாக்குறப்போ எல்லாமே வந்து நமக்கு ஒரு இந்த வேர்ல்ட்ல அவங்க என்ன கன்வே பண்ண போறாங்கன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி மூவி பார்க்கும்போது வந்து அந்த விஷுவலி ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இந்தியன் மூவி பார்த்தது இல்ல. அந்த மாதிரி ஒரு சைஃபை போர்ஷன்ஸா இருக்கட்டும், மித்தாலஜிக்கல் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ காசி பேசிக்கலி வந்து லாஸ்ட் சிட்டி நீ சொல்ற மாதிரி. அதுல வந்து காசியில உள்ள மெயின் ரிசோர்சஸ் எல்லாம் வந்து சேர்த்து ஒரு ஃபெர்டைல் லேண்ட் கிரியேட் பண்ணதான் வந்து காம்ப்ளெக்ஸ். இந்த பிளேசஸ்க்குள்ள யார் வந்து மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பைரவா இஸ் அ பவுண்டி ஹண்டர். அவன் வந்து காசிலேருந்து காம்ப்ளெக்ஸ்க்கு போனோன்னு அவனுக்கு ஆசை. ஸோ ஹி இஸ் சீக்கிங் 1 million units டு அக்யூமுலேட் டு கோ டு காசி. அதுக்கப்புறம் தீபிகா வந்து காம்ப்ளெக்ஸ்ல வாழ்ற ஒரு ஸ்லேவ் லேபர் மாதிரி அவங்க. அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன், ஹி பிளேஸ் த ரோல் ஆஃப் அஸ்வத்தாமா. அதுக்கப்புறம் மெயின் ரோல் பார்த்தோம்னா கமலுக்கு வந்து பெருசா ஸ்கிரீன் ஸ்பேஸே இதுல இல்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் he makes the biggest impact of all the characters. கரெக்ட். ஏன்னா அந்த 2 சீன் வந்தாலும் அது கொடுத்த இம்பாக்ட் வந்து வந்து அது நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி குட் ஆக்டர்ஸ்க்கு வந்து நிறைய கிரேட் ஆக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் தேவைப்படாதுன்னு நம்ம சொல்லுவோம்ல. அது லிட்டரலி வந்து கமல் ப்ரூவ் பண்ணிட்டாரு அந்த இடத்துல. வந்தது 2 சீன்னாலும் ரொம்ப ஒரு நோட்வர்த்தி சீன்ஸா இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது சீன்ஸோட பிளஸ் இது வந்து ஹெவி இம்பாக்ட் சீன்ஸ் ரெண்டுமே. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு வந்து பயங்கர கியூரியாசிட்டி வந்து ஜெனரேட் பண்ற 2 சீன். அது காஸ்ட் பத்திலாம் பேசியாச்சு. மெயின் மேட்டருக்கு வருவோம்.
படம் எப்படி இருந்தது? டைவர்ஸ் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபுல் மார்க்ஸ் டு நாக் அஸ்வின் ஃபார் த மேக்கிங். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் விச் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் மித்தாலஜி அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஐ திங்க் இட்ஸ் அ மச் நியூவர் கான்செப்ட். ஆமா, அது வந்து கண்டிப்பா வந்து நாக் அஸ்வினோட கன்விக்ஷன் தான். அது வந்து நல்லா தெரிஞ்சது ஸ்கிரீன்ல. எஸ்பெஷலி வந்து ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இந்தியன் ஃபிலிம், ஒரு 600 crores பட்ஜெட்னு சொல்றப்போ அந்த வாட் ஹி ஹேட் இன் ஹிஸ் மைண்ட் வந்து நமக்கு வந்து விஷுவலா தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு ஸ்டன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது ஆக்சுவலா விஷுவலி. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா பட் வந்து அங்கங்க வந்து பிளாட் வந்து நகரவே இல்லை ஆக்சுவலா. பீட் இந்த எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த பிளாட் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிராவலை போற விதமா இருக்கட்டும். ஏன்னா அங்கங்க வந்து ஒரு கேரக்டருக்கு மூவ் ஆகுது. ஆமா, கரெக்ட். பெரிய டிராபேக் ஆஃப் இது கல்கின்னு சொன்னா ஐ வுட் சே ரைட்டிங். ஏன்னா இப்ப ரைட்டிங்ல பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீ சொல்ற மாதிரி இட் வாஸ் வெரி லேசி. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். செம்ம இது எங்கேயுமே பெருசா மூவே ஆகல. இது இப்போ ஆக்சுவலா 2 பார்ட்ஸ்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, டு பில்ட் த வேர்ல்டு, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு சரியா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ ஐ மீன் லைக் தே ஹவ் பில்ட் த வேர்ல்ட், பட் ஏதோ நிறைய டூ மெனி அன்னெசரி சீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபேன் சர்வீஸ். பிரபாஸ்க்கு வந்து இது பைசப்ஸ் க்ளோஸ்அப்ஸ்லாம் வந்து அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஸ்டன்ஸ்ல வந்து நிறைய ஃபோக்கஸ் வந்து அங்க போயிருக்கு. நமக்கு சரியான ப்ராப்பர் பில்டப் டு த வேர்ல்ட் ஆஃப் கல்கி வந்து எனக்கு என்னமோ கிடைக்கலன்னு தான் எனக்கு தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம ஃபுல்லா ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே பாக்குறப்போ நமக்கு வந்து ஈவன் தான் வந்து அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸா இருக்கட்டும், ஷாம் சொன்ன மாதிரி அந்த பைசப்ஸ்க்கு ஒரு 2-3 ஷாட்ஸ் வைக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த மூவிக்கு டோட்டலா தேவையில்லை. அதுதான் வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலா. மோர் இஃப் தே ஃபோக்கஸ் மோர் ஆன் த ரைட்டிங் ஆஃப் தட் அந்த கேரக்டர் ஆர்க் இல்ல, பிரபாஸோட அந்த பைரவா கேரக்டரோட ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த பிளாட் மூவ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நமக்கு வந்து பைரவா இருந்திருப்பாரு இன்ஸ்டெட் ஆஃப் அஸ்வத்தாமா. இப்போ ரியலிசம்ன்றது வந்து ஒரு ஃபியூச்சரான ஒரு படத்தை விசிட் பண்ணும்போது நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? நிறைய பறக்கிற இந்த வெஹிக்கல்ஸ் அது எல்லாமே இருக்கு. ஸோ மெயினா இப்ப பிரபாஸோட ஷூட்டே வந்து பார்த்தோம்னா அவனோட பூட்ஸ்ல வந்துட்டு அந்த ஒரு த்ரஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ ரியலிசம் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அந்த த்ரஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு அதையும் தானே மீன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னும் போது இட் கேன் பி அக்செப்டபிள். அது ஒண்ணு. இன்னொன்று வந்து நான் மெயினா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பைரவா அண்ட் புஜியோட அவங்களுடைய கனெக்ஷன். மெயினா புஜியோ அவங்களோட வெஹிக்கல், புஜியோட கனெக்ஷன், புஜியோட நம்ம அந்த அனிமேட்டட் சீரிஸ் நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சிருக்கோம். அனிமேட்டட் சீரிஸ்ல வந்து புஜியை வந்து காம்ப்ளெக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கார்கோ ஷிப். அது வந்து அதோட 100 நியர்லி ஒரு 100 மிஷன் அது போகும்போது சம்பாலால இருந்து அந்த ஒரு ரெபல்ஸோட அட்டாக்னால டெஸ்ட்ராய் ஆயிடும். அதுக்கப்புறம் அது அந்த இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அது காம்ப்ளெக்ஸ் போகும்போது காம்ப்ளெக்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பைரவாக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் போகணும். அதே மாதிரி புஜிக்கும் ஒரு மோட்டிவ் காம்ப்ளெக்ஸ் போகணும். புஜி டிவி சீரிஸ்ல வரதா அது? ஆமா, அனிமேட்டட் சீரிஸ். அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது பைரவா அண்ட் புஜி. அவங்களோட அது மோர் லைக் பிரீதர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா எனக்கு பர்சனலி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஒன் திங் தட் ஐ லைக் வெரி மச் அப்படின்னா கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி பைரவா அண்ட் புஜியோட காம்பினேஷன் நல்லா இருந்தது, கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. அண்ட் இங்க ஸ்டான்லி வந்து புஜி பத்தி பேசுறதுனால there's an interesting trivia about this whole புஜி கார். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் திரும்பி சொல்றேன். ஸோ இந்த புஜி கார் வந்து, அதாவது இந்த பைரவேஸ் பண்ற இந்த புஜி கார் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த கீர்த்தி சுரேஷ் வச்சு பேசுவாங்க இல்லையா? ஸோ அந்த கார் வந்து இட்ஸ் அ கொலாபரேஷன். இது எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா இட்ஸ் அ கொலாபரேஷன் பிட்வீன் நாக் அஸ்வின் அண்ட் மஹிந்திரா ரிசர்ச் வேலி அண்ட் ஜெயம் ஆட்டோமோட்டிவ்ஸ். ஸோ இங்க 3 பேரும் கொலாபரேட் பண்ணி தான் இந்த புஜி காரை வந்து லைஃப்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் நாட் அ விஎஃப்எக்ஸ் கிரியேட்டட் கார், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரிஜினல். மஹிந்திரா ரிசர்ச் வேலி, நாக் அஸ்வின் அண்ட் ஜெயம் ஆட்டோமோட்டிவ்ஸ். அவங்க வந்து இன்னொரு ஆட்டோமோட்டிவ், ஜெயம் ஆட்டோமோட்டிவ்ஸ், அவங்க இன்னொரு ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்பர்ட். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த காரை, இந்த புஜி காரை வந்து லைஃப்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதோட எஸ்டிமேட் வந்து 4 crores சொல்றாங்க.
ஓகே பட் அதை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதுக்குள்ள பிரபாஸ் அந்த மெயினா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ல வந்து பாக்குறப்போ எனக்கு ரொம்ப லிட்டரலி அந்த ஒரு சீன் எனக்கு கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த உள்ள பேசிக்கலி நோ நின்னுட்டு சிஜி. இது சிஜிஏ கிடையாது ஆக்சுவலா. அது சிஜிஏ மாதிரி இருந்துச்சு, பட் இட்ஸ் நாட் அ சிஜிஏ. யா 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 ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஒரிஜினல் கார். அது ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பரவாயில்லையே, தட்ஸ் a வெரி குட் ஒன். ஓகே, இப்போ இது ஸ்டான் நீ சொன்னல ரியலிசம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். த திங் இஸ், நான் எங்க வந்து ரியலிசம் வந்து இருந்தா நல்லா இருக்கும்னு நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா எல்லா இந்தியன் மூவிஸ்லயும் இது நம்ம ஃபீல் பண்ற இதுதான். ஒருத்தர் 10-15 பேரை அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேயா? ஸோ அது நார்மல் கமர்ஷியல் மூவில ஓகே. இந்த மூவில அது இருந்திருக்க வேணாமே அப்படின்னு. இந்த த்ரஸ்டர்ஸ் ஓகே தான். எனக்கு என்னன்னா 10 பேர் அடிக்கிறது என்னன்னா, பைரவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பில்ட் பண்ணி காட்டுறீங்க. அவனை இஸ் ரீஇன்கார்னேஷன் ஆஃப் காட் அந்த மாதிரி தான் அவனை காட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அதுல கூட அவன் ஒரு ஃபைட் கூட அவன் தோற்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவன் ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கும் போது ஆப்வியஸ்லி அவன் ஸ்ட்ராங்கரா தானே இருப்பான். ரீஇன்கார்னேஷன் ஆஃப் காட்லாம் வந்து அது நெக்ஸ்ட் தானே. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது அவனோட ஆரிஜின் நமக்கு தெரியாது இல்லையா? பைரவ பத்தி நமக்கு மோஸ்ட்லி ஆரிஜின் எதுவுமே தெரியாது. அவன் சொன்னதும் வந்துட்டு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அது பொய்யாதான் இருக்கும். நான் ஒன்னு கேக்குறேன், அந்த ரீஇன்கார்னேஷன் ஆஃப் காட்ன்றது உனக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும். அதனால தான் நீ இப்ப இப்படி சொல்ற. ஆமா, அதுதான் கிளாரிட்டி வருது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாக்கும்போது என்னன்னு சாம் சொல்றான். இதெல்லாம் ஒரு ஜஸ்டிபிகேஷன் தான். இல்லடா, நீ சொல்றது புரியுது. அது வந்து அந்த ரைட்டிங்கா அந்த கேரக்டரோட ஆர்க் தான் சரியில்லைன்னு சொல்றோம். ஏன்னா இப்போ பிரபாஸோட கேரக்டர் வந்து கொஞ்சம் லேசியா டிசைன் பண்ணிருக்கனால, அந்த பைரவா கேரக்டர் சொல்றேன், லேசியா டிசைன் பண்ணிருக்கனால நான் பாக்குறப்போ அந்த லேசினஸ் வந்து எனக்கும் வந்துருது. ஆக்சுவலா எனக்கு வந்து இட் டசன்ட் சர்வ் எனி எக்ஸைட்மெண்ட். எனக்கு எக்ஸைட்மெண்டே வரல ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எஸ்பெஷலி சொல்றேன். நான் வந்து ஹானஸ்டா வந்து அமிதாப் பச்சன் இந்த ஆக்சுவலா அந்த அஸ்வதாமா கேரக்டர் எப்போ வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அஸ்வதாமா அது அந்த சுமதி கேரக்டர், தீபிகா படுகோன் கேரக்டர். ஆக்சுவலா அஸ்வத்தாமா தான் வந்து எனக்கு அஸ்வத்தாமா தான் எனக்கு தெரிஞ்சு எஸ் கேரிட் தி ஹோல் மூவி ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். இவன் பாகுபலி தானே இவன். அஸ்வத்தாமா தான் ஆக்சுவலி எனக்கு படத்தோட அவனோட பெர்ஸ்பெக்டிவ் தான், அவனோட மோட்டிவ். ஏன்னா படம் ஸ்டார்ட் ஆகுது அவங்களோட பர்சனல் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களோட மோட்டிவ், அந்த மோட்டிவ்ல யாரெல்லாம் வந்துட்டு தடையா வராங்க, அதெல்லாம் மீறி அவன் என்ன நடக்குதுன்றது தான் எனக்கோட ஸ்டோரி. ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் அஸ்வத்தாமா வந்து, அது டினே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. எஸ்பெஷலி கமலுக்கு ஒரு சீன் தான் இருக்குன்றப்போ அஸ்வத்தாமா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த உட்கார வச்சதுன்னு பார்த்தா அஸ்வத்தாமா தான் நான் சொல்லுவேன். எனக்கு அங்க இருந்து கட் பண்ணா ஸ்ட்ரெயிட்டா அந்த தீபிகா படுகோனோட கேரக்டர் டுவர்ட்ஸ் இன்டர்வல், அந்த இன்டர்வல் ப்ரீ இன்டர்வல் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கதான் வந்து நமக்கு அந்த ஒரு மூவிக்குள்ள நம்ம இருக்கோன்ற அந்த ஒரு இதுவே வந்து வந்துச்சு ஆக்சுவலா. அதே சரி இன்டர்வல் பிளாக்ல தான் வந்துட்டு இந்த அந்த ஒரு சக்கரம் வந்து அவன் மேல இருந்து தெரியுமா, அவன் நான் யாருன்னு தெரியுமா என்ன கேட்போம்ல அப்படின்னு அவன் சொல்லும்போது சக்கரத்தை பிடிப்பான். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சாமியோட இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலா அது சக்கரம் வந்து விஷ்ணு தான் நினைக்கிறேன். ஆமா, லார்ட் விஷ்ணுவோட இதுதான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப அதுல வந்து ஒரு லேடிக்கு வாய்ஸ் வரும், உனக்கு ஒரு காலம் வரும் அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ ஹி ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஆரிஜின். அவனுக்கே தெரியாம அவனோட ஆரிஜின் ஒன்று இருக்கு. அவன் அப்படியே சொல்லுவான் என்னமோ நடக்க போகுது, ஏதோ பெருசா ஒன்று நடக்க போகுதுன்னு இன்டர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதான் எனக்கு பைரவ கேரக்டர் வந்துட்டு செகண்டரி. நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி மொத்தமா யூஸ்லெஸ்ஸே இல்லாம பைரவ கேரக்டர் இல்ல. அஸ்வத்தாமா வந்து மெயின் பர்ஃபெக்ஷன் இல்லை. அடுத்து எனக்கு பைரவா. ஸ்டான்லி சொல்ற பாயிண்ட் வந்து எனக்கு அந்த இன்டர்வல் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப ஆக்சுவலா. ஏன்னா சீன் பை சீன் கட்ஸுமே பார்த்தேன்னு வச்சுக்கேன், அந்த ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ்ல வந்து எக்ஸாக்டா பிரபாஸ்ல கட் ஆகும், அஸ்வத்தாமா காட்டுவாங்க, அஸ்வத்தாமால கட் ஆகும், தீபிகா படுகோன் காட்டுவாங்க. ஸோ 3 பேருமே வந்து ஒரு சம்மேஷன் ஆஃப் இதுதான் இந்த ப்ரீ இன்டர்வல் சீனா இருக்கும். அது வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா, நம்ம பார்க்கவும் எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு ஆக்சுவலா. ஆனா நடுவுல வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வி ஹேட் ஆம்பிள் டைம் டு ஷோகேஸ் சம்திங் எல்ஸ். ஆனா இல்ல ஆக்சுவலா, அதனால செகண்ட் ஹாஃப் வந்து ரஷ்லயே போன மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த கேரக்டர் பத்தி பேசணும்னா ஐ திங்க் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான கேரக்டர் பசுபதி.
ஸோ பசுபதியோட பிரசன்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட், ட்ரெய்லர் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ் விட்டாங்கல்ல, அங்க இருந்தே வந்து பசுபதி ஒரு மூவில இருக்காருன்னா அந்த மூவிக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா. அது ஒன் ஆஃப் த, எனக்கு வந்து அது ஒன் ஆஃப் த மோட்டிவ் டு கோ அண்ட் வாட்ச் த மூவி ஆஃப்டர் கமல்ஹாசன். ஏன்னா வந்து பசுபதி வந்து ரொம்ப செலக்டிவான ரோல்ஸ் தான் எடுப்பாரு. ரொம்ப அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுலயுமே அவரு ஒரு ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி அந்த ரிபல்ஸ் கேங்கோட ஒன் ஆஃப் த ஒரு கமாண்டர் மாதிரி இருந்து ஷோபனாக்கு அப்புறம் அவர் தானே இருப்பாரு. ஸோ அதை வந்து அந்த லீட் பண்ண விதமாகட்டும், அவரோட அங்கங்க ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஒரு பிச்சைக்கார மாதிரி நடிக்கிறதாகட்டும், அதெல்லாம் வந்து விட்டியா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர் பசுபதி. கண்டிப்பா கேரக்டர் ஆக்டர் பட்டாசு பாலு. நான் வந்து ஆனபின்னு சொல்லுவேன். ரொம்ப துரு துருன்னு எனக்கு தெரிஞ்சு அதே ஒரு சீரியஸ் போயிட்டே இருக்கும். பவுண்டரி போடுவாங்க, துரு துருன்னு பேசிட்டு ஒரு ஜாலி பேசிட்டு ஆக்சுவலா துரு துருன்னு இருக்கும்போதே தெரியாம சாவ போறாங்க எனக்கு தோணுச்சு. எனக்கும் தோணுச்சு. அது ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப இதாகிறாரு. சீரியஸா போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு கேரக்டராவது கொஞ்சம் அந்த இன்னசென்ஸோட இருந்தா நல்லா இருக்கும். எல்லா கேரக்டரும் சீரியஸாவே காமிச்சு என்ன பண்ண போறாங்க. அதுக்குதான் பிரபாஸ் இருக்காரு, ஆன்டி சீரியஸ் ரோல். மோரோர்லெஸ் ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி தான் அந்த படத்துல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இஸ் நாட் அ ப்ராப்பர் ஹீரோ இந்த மூவில. நான் எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லுவேன் அவரை. நான் வந்து ஹானஸ்டா தான் சொல்றேன். பாகுபலி பார்த்து நமக்கு என்ன ஃபீல் கிடைச்சதுன்றதை நம்ம சொன்னோம். ஆஃப்டர் பாகுபலி ஷாம் சொன்ன மாதிரி அந்த பிரபாஸ்க்கு எழுதுற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு லோ பேஸ்டாவே எழுதுறாங்க எல்லாமே. அதனால வந்து பாக்குற நமக்கும் வந்து அது போர் அடிக்குது. சேம் ப்ராப்ளம் வி ஹேட் இன் சலார் அஸ் வெல். சலார்ல நான் பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சது தீபிகா படுகோன் அவங்க கேரக்டர் பத்தி சொல்லுவோம். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தூக்கி ஒரு பாயிண்ட்ல நிறுத்திட்டு போனது அவங்கதான் டுவர்ட்ஸ் அந்த இன்டர்வல். ஆனா எனக்கு பிடிச்சது என்னன்னா தீபிகா படுகோனோட கேரக்டரை அவங்க எழுதின விதம் வந்து இட் வாஸ் ரியலி ஸ்ட்ராங் தான். அந்த மாதிரிதான் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் மற்ற கேரக்டர். ஏன்னா தீபிகாவுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. அந்த எஸ்பெஷலி அந்த கல்கி அந்த அன்பார்ன் சைல்டு வந்து அவங்கதான் சுமக்கிறாங்கன்றப்போ தீபிகா படுகோனுக்கு கொடுத்த அந்த ஒரு ஆர்க் இருக்குல்ல, கேரக்டர் ஆர்க் வந்து இட் வாஸ் ரியலி நைஸ். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு காசு இருந்துச்சு, ஒரு மோட்டிவ் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அடுத்ததுக்கே நவருவாங்க. அஸ்வத்தாமா கேரக்டரும் இது தீபிகா படுகோன் கேரக்டரும் வந்து ஏன் நம்ம வந்து we feel we understand them, we feel we are close to them, so basically we want them to win. So அந்த ஃபீலிங் வந்து we didn't get in the பைரவா கரெக்ட். அதுதான் ப்ராப்ளம். ஷோபனாக்கு இந்த ஆர்க் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஏன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இதுலேருந்தே வந்து அந்த ஹாலோகிராம்ல வரதுல இருந்து எனக்கு இந்த அம்மாவை பார்க்கணும், அம்மாவை திரும்பி வரணும், ஷம்பாலா திரும்பி வரணும்னு சொல்றாங்க தவிர it doesn't seem so desperate, but they are seeking for it. அவங்க வந்து ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அது டெஸ்பரேட்டா காட்டல. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா டெஸ்பரேட்டா இருந்து நீங்க வரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் போனா, ஏன்னா டுவர்ட்ஸ் எண்ட் அவங்க ஒரு லீப் எடுப்பாங்கல்ல, லிமிடெட் ஸ்கிரீன் ஸ்பேஸ்னாலும் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த வார் அப்போ அந்த ரிபல்ஸ்க்கும் அந்த யாஷ்கினோட அந்த வாரியர்ஸ்க்கும் நடக்கிற வார்ல அந்த லீப் எடுத்து சாவறப்போ கூட உனக்கு தெரிஞ்சது she wasn't desperate about this, but அந்த அம்மா வந்து அங்க வந்துட்டாங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் தான் அவங்க போறாங்க தெரியுது. விஎஃப்எக்ஸ் பத்தி நம்ம என்ன பேசி ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா நம்ம பைரோ கேரக்டர்ஸ்ல இருந்துட்டோம். ஸோ விஎஃப்எக்ஸ் பத்தி மெயினாக பேசணும். ஸோ விஎஃப்எக்ஸ் வரும்போதே வந்துட்டு என்ன எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் டிசைன்ல வந்துட்டு விஎஃப்எக்ஸ்ல வந்து ஒரு 4 டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயினா 4 டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎன்இஜி அப்படின்றதையும் எம்பசி விஷுவல் எஃபெக்ட்ஸ், இந்த 2 டீம் வந்து வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட் அண்ட் இந்த ஃபியூச்சரிஸ்டிக் வெஹிக்கிள்ஸ், இந்த ஹை ஸ்பீட் அந்த ஒரு டிரான்சிஷன் ஒன்று வரும். ஆனகனோட கேரக்டரோட ஒரு டிரான்சிஷன் ஒன்று வரும். அந்த வெஹிக்கிள்ல ஜம்ப் பண்ணி அது போய் இந்த அட்டாக் அந்த ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வரும் இல்லையா, அதுல இருக்க விஎஃப்எக்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் வர அந்த ஸ்பேஸ் வார், அது எல்லாமே அந்த ஒரு சீரியஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அந்த விஎஃப்எக்ஸ் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியன் ஃபிலிமுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட எங்கேயோ படிச்சேன் ஆக்சுவலா, தேவர் ஓவர் அரௌண்ட் 700 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இந்த மூவி. ரொம்ப பிளெண்டா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸ்டான்லி சொன்ன மாதிரி அந்த எஸ்பெஷலி அந்த டெசர்ட் சீக்வன்ஸ்லாம், அந்த ஃபைட் ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வந்து கலர் கிரேடிங் வந்து மோரலஸ் நம்ம பார்த்த அந்த இன்ஃபுளுன்ஸா அந்த படங்கள் தான் ஞாபகம் வந்துச்சு. மேட் மேக்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து டியூன் ஆகட்டும் அதே மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அந்த கலர் கிரேடிங் கொடுத்தது வந்து
ஸ்டான்லி சொன்ன மாதிரி ஷம்பாலாக்கு ஒரு கலர் கிரேடிங் கொடுத்திருந்தாங்க, இந்த காஷியில நடக்கிற இந்த சீக்வன்ஸுக்கு ஒரு கலர் கிரேடிங் கொடுத்திருந்தாங்க. அது ரெண்டும் கான்ட்ரரியா இருந்தனால நமக்கு வந்து விஷுவலி அது ஒரு ட்ரீட் தான். ஏன்னா இந்த சினிமாட்டோகிராஃபி பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சினிமாட்டோகிராஃபர் கிடையாது. இத சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணது வந்து ஒரு செர்பியன் சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து யார்டே அப்படின்ற ஒருத்தர். அவர் வந்து ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் ரஷ்யன் மூவிஸ்ல சில இது ஒர்க் பண்ணிருக்காரு ப்ரீவியஸ்லி. ஓகே, அவரை வந்து இந்த கல்கி மூவிக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண வச்சாங்க. ஸோ ஆல்சோ வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இதுல சினிமாட்டோகிராஃபிக் யூஸ் பண்ண அந்த கேமரா ஆகட்டும், அந்த ரிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரி அலெக்சா 65 அப்படின்ற ஒரு கேமரா தான். அது வந்து எதுக்கு மேஜரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹை அண்ட் மோஷன் பிக்சர்ஸ் யூஸ் பண்ண அந்த மாதிரி ஒரு சீக்வன்சஸ் வருதோ, அதாவது ஒரு சைஃபை த்ரில்லர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பியூர் பக்கா ஆக்ஷன் மூவிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி மூவிஸ்ல தான் ஹாலிவுட்ல இந்த கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஃபுளுசஸா சொல்லிட்டு இருந்த டியூன் 2லயும் மேட்மேக்ஸ் ஃபியூரியோஸாலையுமே சேம் கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க, அலெக்சா 65. ஸோ அதே வந்து இங்க கல்கிக்கு யூஸ் பண்ணது வந்து அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா. ஏன்னா வந்து நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது இல்லையா, மோர் ஆர் லெஸ் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து இட் வாஸ் ரியலி குட். அதை பத்தி பாக்குறப்ப தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. பட் டெஃபினெட்லி வொர்த் இட். நீங்க மியூசிக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா எனக்கு மியூசிக் வந்து பிஜிஎம் வாஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. சாங்ஸ் என்ன அந்த ஒரு சாங் மட்டும்தான் இல்ல, மற்றபடி வேற ஏதாவது சாங்லாம் எதுவும் இல்லை. நீ சொல்ற சாங் வந்து அந்த ராக்ஸி கூட அந்த காம்ப்ளெக்ஸ். இந்த இடத்துல நான் ராக்ஸி பத்தி பேசி ஆகணும். எல்லாருமே பேசி ஆகணும் ராக்ஸி பத்தி. சோ இந்த ஹோல் படத்திலேயே வந்து தேவையில்லாத கேரக்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ராக்ஸி கேரக்டர் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இட் டிடன்ட் ஆட் எனி வேல்யூ டு தி மூவி. இல்ல நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலா வந்து எதுக்கு இந்த கேரக்டர் வராங்க, எதுக்கு வந்து அவங்க போறாங்க, எதுக்கு கூட்டிட்டு போறாங்க பைரவா, எதுவுமே எனக்கு புரியல. பட் அது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டிராக் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அலாங் வித் பைரவா ராக்ஸி தான். இல்லடா நான் அது ஒத்துக்க மாட்டேன்டா. நீ சொல்றீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என் பாயிண்ட் சொல்றேன். நீ சொல்ற ஓகே, நீ என்ன சொல்றது எனக்கு தெரியுது. பட் அத வந்து ராக்ஸி வந்து படத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 மினிட்ஸ் வந்துருப்பாளா. இப்ப ராக்ஸியோட சோல் பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, இது பைரவாக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து காட்டுறதுக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே, அப்படியே இருந்து போட்டோம். இப்போ அதுக்கு 20-25 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணதுக்கு வேற எப்படியாவது ஒரு 2-3 மினிட்ஸ்ல காட்டிருக்க முடியாதா? முடியாது. அதாவது பைரவாக்கு வந்துட்டு காம்ப்ளெக்ஸ்ல இருக்க வேர்ல்டு, இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்க வேர்ல்டு எப்படி அவன் வந்து இமேஜின் தான் போயிருப்பான், அவன் போய் பார்த்தது கிடையாது. கரெக்டா? காம்ப்ளெக்ஸ் வந்து பயங்கரமா சூப்பரா அவன் இமேஜின் தான் போயிருப்பான். மேபி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி இமேஜின் தான் போயிருப்பான். அவன் நேரா பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து அவனோட மோட்டிவ் காம்ப்ளெக்ஸ் போறது தானே, நேரம் பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இவன் மூலமா கிடைக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அது ஒரு ஆடட் வேல்யூ தான். ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த ராக்ஸி ஒரு நார்மல் கேரக்டர் வச்சா கூட அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதான் நீ வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து இது இவனை பைரவாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது காம்ப்ளெக்ஸ்க்கு கூட்டின்னு போய் அவனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறவங்க வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தனி ஒரு சரி எல்லாம் ஒரு சாங் சீக்வன்ஸ் வந்து நீ ஒத்துப்பியா? அதெல்லாம் அவசியமா? இல்ல அந்த சாங் வந்துட்டு இட்ஸ் நாட் ஃபார் ராக்ஸி அண்ட் பைரவா. ஓகே, அந்த சாங் வந்துட்டு அந்த வேர்ல்டு, ஓகேவா, அந்த யாஸ்கின் வந்துட்டு அந்த வேர்ல்டே உறிஞ்சு எடுத்து வச்சிருக்கல, அந்த வேர்ல்டு மொத்தமா காட்டுறாங்க. காம்ப்ளெக்ஸோட லக்ஸுரிஸ வந்து காட்டுற மாதிரியே இருக்கட்டும். ஓகே, இப்போ வாட் ஆர் பைரவா அண்ட் ராக்ஸி டூயிங் தேர்? ஓகே, இப்ப ராக்ஸி அண்ட் பைரவா ஆங்கிள் அந்த லக்ஸுரிய காட்டணும்ன்ற அவசியமே இல்லை. அண்ட் காட்டினதுனால ஒரு ஆர்கானிக் ஃப்ளோவே இல்லை. ஜஸ்ட் இது இப்போ ஒரு சாங் சீக்வன்ஸ் வைக்கணும், ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ் லக்ஸுரிஸை காட்டணும்ன்ற ஒரு பர்பஸ்க்காக இது வச்ச மாதிரி இருக்கு. நான் வந்து அந்த வேர்ல்டு மட்டும் உங்க காட்டல, எப்படி அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு அவ்வளவு எனர்ஜி கிடைக்குதுன்றத பத்தி சொல்லுவாங்க. அவங்க ஒர்க் பண்ற இது வந்து ஒரு ஜென்ரேட்டர் இல்லையா,
அந்த Yeah. பூமியில இருந்து அது அந்த இது எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி தெரிய வரும்? இல்ல இது அவன் சொல்றது, நீ சொல்றது எல்லாமே ஃபைன் தான், பட் இது வந்து வேற மாதிரி ஆஹ் காமிச்சிருக்கலாம் தான் நான் சொல்றேன். இது வந்து நான் கன்க்ளூஷன் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்துட்டு இந்த ராக்ஸின்ற கேரக்டர் வந்துட்டு யூஸ்லெஸ், தேவையே இல்லை, அது ஒரு 20 மினிட்ஸ் சேவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றது நான் ஜஸ்டிஃபை பண்றேன். காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஃபீமேல் ஒரு பவுண்டி ஹண்டர் மாதிரி, ஐ மீன் ஒரு ஃபீமேல் பவுண்டி ஹண்டர் ஃபுல்லா காட்டல, ஃபுல்லா ஒரு மேல் பவுண்டி ஹண்டர்ஸ் தான் மேக்ஸ் காட்டுவாங்க. ஸோ ராக்ஸி காட்டும்போது அதை ஏன் நீங்க வந்து அப்டேட் பண்றீங்க? உங்களுக்கு அது கடுப்பாகும் சொல்லுங்க, அங்கே உங்களுக்கு கனெக்ட் அங்கே கடுப்பு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் சே இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, எனக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அவ்வளவுதான். Okay, let's agree to disagree, அவ்வளவுதான். Yeah, cool, cool, cool. ஓகே, ஸோ அதான் மியூசிக் பத்தி தான் பேசிருக்கோம். ஸோ எனக்கு இந்த சாங் வந்து ஓகே ஒரு பிரீதர் மாதிரி வரும். எனக்கு பிஜிஎம் வந்து எனக்கு ஹைலி எனக்கு ரியலி சாட்டிஸ்ஃபை. ஒரு கேரக்டர் வரும்போதும் சட்டிலான பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயின்லி அந்த குருசக்கரா அந்த இனிஷியல் அண்ட் கிளைமேக்ஸ்ல வர அந்த அந்த கர்ணா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், அது Climax song ரொம்ப நல்லா எல்லாம் இருந்துச்சு. நம்ம சனா. ஆக்சுவலி சனா ஐ மீன் சந்தோஷ் நாராயணோட 50th ஃபிலிம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு பர்சனலா அந்த ஜிகதண்ட டபுள் எக்ஸ் பார்த்தனால அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது கொஞ்சம் சிமிலரா இருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அதுவும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்கி தீம் நினைக்கிறேன், டுவர்ட்ஸ் எண்ட் அந்த சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அது கேட்கறதுக்கும் அந்த கேமரா கட்ஸ் போன விதத்துக்கும் சூப்பரா இருந்துச்சு. டு பி மென்ஷன் அந்த ஷம்பாலால வந்துட்டு ஜீவிகா படிப்போம் தான் சுமதி வந்து என்டர் ஆகும்போது அந்த அந்த சோல் ஆஃப் கைக்கு சம்திங் எனக்கு அந்த பேர் தெரியல, அந்த என்டையர் போர்ஷன் வர மியூசிக் ஷம்பாலால அது நல்லா இருக்கும். அந்த ட்ரம்ஸ்ல அந்த ரங்கோலி போட்டுட்டு அது விஷுவலாவும் அது நல்லா இருக்கும். ஷம்பாலா ஹோல் அந்த செட் பண்ண அந்த ஷம்பாலா வேர்ல்டே சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நம்ம இவ்வளவு நேரம் எப்படி ட்ரையா பார்த்தோமோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, ஷம்பாலா வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா நல்லா இருந்துச்சு. அதான் அந்த கலர் கிரேடிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உனக்கு பார்க்கும்போது கன்வே ஆச்சு ஆக்சுவலா, ஓகே நீங்க இருக்க அப்படின்றது உன்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஷம்பாலாதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம காசியில வந்து பார்த்தோம்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா போயிட்டு இருக்கும்போது ஷம்பாலா தான் வந்து அந்த ப்ராஃபஸியை வந்துட்டு நம்பிட்டு இருந்த ஒரு ஒரு குரூப். ஷம்பாலா இருக்கிற பீப்புள் அந்த ப்ராஃபஸி ரொம்ப ஹைலி அவங்க நம்பினாங்க. இந்த மாதிரி அம்மா வருவாங்க, அவங்களுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வருவாங்க. சில பேர் ஐ மீன் கொஞ்சம் ஒரு 2 பேர்லாம் நம்ம நம்பாம இருப்பாங்க, அவங்க ராங்கா ப்ரூவ் பண்ற மாதிரி அந்த மழை பெய்யறது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஐ திங்க் ஷம்பாலா இஸ் த பிளேஸ் வேர் த ப்ராஃபஸி ஹஸ் பீன் பிலீவ்ட். ஜென்ரேஷன் நிறைய பேர் அந்த ஈவன் அந்த எப்படி சொல்றது ஆனகன் அதான் சொல்றேன், ஆனகன் வந்து அந்த குழந்தைய நான் தொட்டு பார்க்கலாமா, நான் சின்ன வயசுல இருந்து நான் அந்த கதையை கேட்டுதான் வளர்ந்தேன், என்னோட அம்மா என் பாட்டி எல்லாருமே வந்து உன்னை பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஃபஸி ஹைலி நம்புனது வந்துட்டு ஷம்பாலா தான். நம்ம அதே நம்ம காசியில வந்து பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ஆளுங்க வந்துட்டு கடவுளை வந்து பேன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால அங்க வந்து அந்த ப்ராஃபஸி பத்தி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் லைக் மேக் ஷூர் நோபடி இந்த மாதிரி. இன்னொரு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இதை பத்தி பேசணும், கேமியோஸ். அதான் நான் சொல்லலாம் வந்து கேமியோஸ் இந்த படத்துல லாட் ஆஃப் கேமியோஸ். ஆனா வந்து யாருமே மை ஒப்பீனியன் இஸ் நோபடி மேட் அ பிக் இம்பாக்ட் எக்ஸப்ட் ராஜமௌலி. ராஜமௌலியோட கேமியோ வந்து எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் பெர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட். ஒரு மாதிரி ஃபன்னியா இருந்தது. ஸோ அது நல்லா இருந்தது. அந்த கேமியோ மட்டும் தான் பெர்ஃபெக்டா இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா அது எதையுமே ஒரு கதையோட வந்து அஃபெக்ட் பண்ணல. அது வந்து அப்படியே அப்படியே கூட வந்து அப்படியே வந்து வெளியே போயிடுச்சு அந்த கேரக்டர். பட் மத்த கேமியோஸ் பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் அந்த மிருணால் தாக்கூரோட கேமியோ ஆகட்டும், மிருணால் தாக்கூரோட கேமியோ இட் மேட் சம் சென்ஸ். பிகாஸ் அந்த குழந்தை வந்து மிருணால் தாக்கூர் வயிற்றுல இருக்கா இல்லையான்னு பாக்குறது, அவங்க பிரெக்னெண்டா இருந்துட்டு அது மிருணால் தாக்கூரா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இவர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு, சஷ்வதா சாட்டர்ஜி வந்து என்ட்ரி கொடுக்குறாரு, கேப்டன் மானஸ். ஸோ மிருணால் தாக்கூர் அந்த கேமியோ வந்து இட் ஹேட் சம் சென்ஸ்.
அதுக்கப்புறம் துல்கர் சல்மானோட கேமியோ. இந்த கேமியோ வந்து ஜஸ்ட் டு ஹாவ் ஃபேன் சர்வீஸ் வச்சிருக்காங்க. ஓகே, பட் எதுவும் பெருசா இது கதைக்கு எதுவும் பெருசா இம்பாக்ட் இது இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு லிமிடெட் ஸ்கிரீன் டைம் இருக்குல்ல, அத ஷாம் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார் ஸ்டடரா ஆக்கணும்னே ஃபோக்கஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. வேற நீ அந்த கிருஷ்ணன் கேரக்டர் ஒருத்தர் பண்ணிருப்பாரு, அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. அது வந்து இட் மேட் சம் இம்பாக்ட். ஸ்டார்டிங்லயும் அந்த குருக்ஷேத்திர வாரப்போ அஸ்வத்தாமா கிட்ட கர்ஸ் கொடுக்கும்போது சரி, டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து விஜய் தேவரகொண்டாக்கு அந்த ரதத்தை டிரைவ் பண்ணும்போது சரி, அந்த கிருஷ்ணன் கேரக்டர் யாரும் ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அந்த கேரக்டர் உங்களுக்கு யாரும் தெரியுமா? சூரரை போட்டுள்ள சூர்யா ஃப்ரெண்ட் அவர் வரல. ஆக்சுவலி அவர் பேரே கிருஷ்ணகுமாரா? எனக்கு ஆக்சுவலா தெரியல. கிருஷ்ணன் ஏதோ பாத்திருக்கேன், கிருஷ்ணகுமார் தெரியல. பட் அவர் தான் வந்து அந்த கிருஷ்ணன் கேரக்டர் பண்ணது. சோ அது வந்து வித்தவுட் ரிவீலிங் த ஃபேஸ் இட் மேட் மோர் சென்ஸ். பட் அதர் கேமியோஸ் வந்து எனக்கு நிறைய கேமியோஸ் ஞாபகமே வரல. ராம்கோபால் வர்மா, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வந்துட்டு இப்படி போனாங்க, பட் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. பிரம்மானந்தம் ஆகட்டும். சோ எதுவுமே எனக்கு செட் ஆகல அந்த இடத்துல. உங்களோட ஃபேவரட் சீன்ஸ் ஏதாவது ஒரு சீன் படத்துலலாம் எது சொல்லுவீங்க? நான் வந்து ஒரு சின்ன சீன் சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த அஸ்வத்தாமாவும் பைரவம் மீட் பண்றப்போ அவங்களோட ஒரு கிளாஷ் இருக்கும்ல, ரெண்டு பேரும் வந்து அடிப்பாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரோட அந்த ஆர்ம் கிளாஷ் ஒன்று இருக்குல்ல, எப்படி வருமே பிரபாஸ் செகண்ட் வந்துட்டு இப்படி போவார்ல, அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு அந்த சீன் தனியா பிடிச்சிருந்தது. ஆல்சோ அந்த தீபிகா பார்த்தோம்னா இன்டர்வல் சீக்வன்ஸ் அண்ட் அப்படியே போனா அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த கர்ணனா வர அந்த பிரபாஸ், அதுக்கான எலிவேஷன் வந்து சூப்பரா இருந்துச்சு. போத் த பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி எடுத்திருந்தாங்க. இந்த 3 சீன்ஸ் தான் என்னோட பிரபாஸ்க்கு கிடைச்ச அப்ளாஸ்ன்னு பார்த்தா அந்த கர்ணனா வந்த சீக்வன்ஸ் தான் நினைக்கிறேன். தட் வாஸ் ரியலி வெல் எக்ஸிக்யூட்டட். இன்னொன்னு ஆக்சுவலி நான் வந்துட்டு நான் சொன்னேன் என்னோட ஃபேவரட் சீன் வந்துட்டு அந்த சுமதி கேரக்டர் வந்து சம்பாலாக்கு வர்றது சொன்னேன் இல்லையா, அந்த சீன்லயே வந்துட்டு நிறைய இது காமிச்சிருப்பாங்க. லைக் கல்ச்சர்ஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஆப்பிரிக்கன் பீப்புள் அவங்களோட கல்ச்சர்ல ஒரு கிறிஸ்டியன் வந்துட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே இருக்கு இல்லையா, லைக் எவ்ரி ரிலீஜன்ல வந்து இந்த செகண்ட் கம்மிங் கடவுளுக்கு வருவாங்க. ஆனா எல்லாமே ஒண்ணுதான். அது சொல்றது வந்துட்டு ஒவ்வொருத்தங்க ஒரு சொன்னாலும் அந்த சொல்ற விஷயம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றது வந்துட்டு அவங்களோட அந்த ஹாப்பினஸ் எல்லாமே அந்த சம்பால இருக்கிற அந்த பீப்புள், அந்த புத்திஸ்ட் பீப்புளா இருக்கட்டும், இந்த ஆப்பிரிக்கன் பீப்புள் கட்டுவாங்க. ஆக்சுவலா அது ரொம்ப நல்லா இருக்கும். என்டையர் சீக்வன்ஸ் டோட்டலாவே அஸ்வத்தாமாவோட ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு ஹை பாயிண்டா இருந்தது மூவில. எஸ்பெஷலி இந்த நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் போட்டுட்டு அவ்வளவு நேரம் உட்காந்து போட்டு அதை தாண்டி எமோட் பண்றதுன்றது அது வந்து அது தெரிஞ்சது ஸ்கிரீன். அஸ்வத்தாமா வந்தாலே வந்து நமக்கு ஒரு நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஒவ்வொரு சீனுமே ஹை பாயிண்ட் தான். அமிதாப் பச்சனுக்கு எழுதின அந்த கேரக்டர்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் அமிதாப் பச்சன் மூவிஸ் நிறைய பார்த்தது இல்லை, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அப்படி வந்தாலே நம்ம கமல்ஹாசன் தான் பேசி ஆகணும். ஆக்சுவலா கமல் வந்து சொன்னாரு ஒரு இன்டர்வியூல, இந்த படத்தை ஒத்துக்கிறதுக்கு காரணம் அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் திருப்பி சொல்றாரு, டோன்ட் பி சோ மாடஸ்ட் கமல், வி ஆல் நோ ஹூ யூ ஆர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கமல்ஹாசன் பத்தி பேசினா பேசிட்டே போகலாம். அது நீ சொன்ன மாதிரிதான் ரெண்டு சீன் அவ்வளவு இம்பாக்ட். ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் தி ஒன்லி ரீசன் ஐ அம் கோயிங் டு வாட்ச் கல்கி 2. சோ நாங்க இவ்வளவு நேரம் பேசினது, டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க 3 பேருக்கு இருந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், எங்களுக்கு இருந்த பர்சனல் இன்ஃபுளுசஸ். ஸோ நாங்க பார்த்த மூவிஸ், நாங்க 3 பேருமே வேற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூவிஸ் பார்த்துருக்கோம். எங்களை எது வந்து ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சு, எங்களுக்கு யார் பிடிக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு தான் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் ஆப்வியஸ்லி லைக் எவ்ரி மூவி வாட்சர் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒப்பீனியன் இருந்தாலும் நீங்க கூட கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. இந்த வீடியோ லைக் பண்ணா அடுத்த வீடியோ ஸ்டைல் தலைகீழ இருப்பான்.